ஐஎஸ் சமநாத். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 100 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா, லாஸ்ட் செஷன் ஃப்ரைடே வந்துட்டு 99.80, அதாவது 100 பாயிண்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 100 பாயிண்ட். என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. அடுத்தடுத்த நாள் எக்ஸாக்டாக 100 பாயிண்ட்டில் அடிச்சிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லி அப்படின்றீங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் நம்ம கையில் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஆன் தி கோல் ஆசிட்டிஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி ஐபிஓ வந்து சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது இது வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருந்தது. அது என்ன நியூஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காம உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தொல்மையான ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேவிங்க நம்புகிறேன். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ பார்த்துடலாம். ஐபிஓ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து இருந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த 2025 ரிலீஸ் ஆன ஐபிஓவில் மோர் தென் 50% ஆஃப் த ஐபிஓ இங்கே பார்த்தீங்கன்னா மெனி கம்பெனிஸ் தட் வென்ட் பப்ளிக் ஆர் நவ் ட்ரேடிங் பிலோ தேர் இனிஷியல் ஆஃபரிங் ப்ரைஸஸ். ஸோ பாதி ஐபிஓக்கு மேலே வந்து எல்லாமே வந்து இனிஷியல் ஆஃபரிங்கில் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க அதை விட கம்மியாக போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து சின்ன ஐபிஓஸ். பெரிய ஐபிஓஸ் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் பொறுமையாக இதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சு பண்ண நீட்டாக தெரியும். ஸோ ஐபிஓவில் வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஐபிஓ இதை ஒன்று கூட பண்ணதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு தெரியாத தேவதை மாதிரி. பட் இதுவே வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா தெரிஞ்ச பேய் மாதிரி. ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச பேயை நம்பலாம், தெரியாத தேவதையை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. என்னன்னாக்கா, ஒரு தேவதை அப்படின்றது நல்ல தேவதையும் இருக்கலாம், துஷ்ட தேவதையும் இருக்கலாம். ஆனால் ரெண்டும் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பண்ணுற செயலை வச்சது நல்லதாக கெட்டதாக நம்ம சொல்ல முடியும். இதே பேய் அப்படின்னாக்கா இது இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். நான் இன்டெரக்டாக என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லலை, நான் ஜஸ்ட் ஒரு ஜென்டிக்காக தான் சொல்கிறேன். ஓகே, யாரும் போட்டுக்கிட்டு கொடுத்துடாதீங்க. ரைட், சரி. தென் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நிமிஷம், எஸ். ஸோ நிஃப்டி வந்துட்டு 100 பாயிண்ட் மைனஸு, லார்ஜ் கேப் வந்து 105 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு, மிட் கேப் 89, ஸ்மால் கேப் 88, மைக்ரோ கேப் வந்து 175 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவில் போயிருக்கு. விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6.48% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபியர் வந்து மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்றது. இது வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தது தான். என்னக்கா, வீக் இயர் எண்டு, இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் ஹாலிடே வந்து மார்க்கெட் பெருசாக அங்கே அப்சைட் இருக்காது. அங்கே நல்ல மார்க்கெட் அப்சைடில் இருக்கும்போதே நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் ஒரு குதூகூலத்தில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் சோம்பி போய் தான் கிடக்குது. பார்க்கலாம் நியூ இயரில் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 2 செக்டர், எஃப்எம்சிஜி அண்ட் பிஎஸ்சி பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ். அது வந்து ஃப்ளாட், நியர் ஃப்ளாட்னு சொல்லணும். மற்றது எல்லாமே நெகட்டிவாக போயிருக்கு. சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் அப்படின்னாக்கா இந்த கன்சியூமர் டியூரபிள் வந்து -0.91% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நெகட்டிவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட எல்லாம் ஃப்ளாட்டில் தான் இருக்குது, நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப டல் அடிக்குது. அதுக்காக இன்னும் ஒரு பெரிய நெகட்டிவ்லலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னாக்கா, எருமை மாட்டு பெஞ்ச மழை பெய்னா எப்படி இருக்குது, அப்படியே தண்ணி அங்கேயே இருக்கும், கொஞ்சம் கூட நவராது. அது மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லா மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்குது. பார்க்கலாம் இந்த 2026 எப்படி இருக்குன்றதை. ஸோ இது எல்லாமே வந்து சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 100 பாயிண்ட் மைனஸில் போயிருக்குன்னு சொன்னோம். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட், இப்போ இமீடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா 25,850. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 100 பாயிண்ட் தான். அதை தாண்டி கீழே விழுந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹெவி ஃபால் இருக்கும். தென் வந்து 25,400, இந்த 450 அந்த ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா வந்து இந்த இங்கே ஒரு சிக்னல் நமக்கு தெரியுது, இங்கே ஒரு சப்போர்ட் தெரியுது. இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இது ப்ரொவைடட் இந்த 25,850 உடைக்கிற பட்சத்தில்.
பார்க்கலாம். உடைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, மொமெண்டம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த 58,850 வந்து இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள் 5 மினிட்ஸில் சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் நல்ல கீழே வந்த மார்க்கெட் இந்த 58,850 825 இந்த ரேஞ்சில் எப்படி சப்போர்ட் எடுத்துருப்பாரு. இது கண்கூட நமக்கு தெரியுது பாருங்கள். 5 மினிட்ஸ் சார்ட்டில் இன்றைக்கி பார்த்தா எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சப்போர்ட். ஸோ இதே நம்ம டேக்கண்டில் ஆஸ்ட்ரேஸில் பார்க்கும்போதும் தெரியுது, மல்டிபிள் டைம் அதை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து தடாலடியாக வந்து 57,000 இந்த ரேஞ்ச் தான் வந்து கீழே விழும். ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் மானத்தை காப்பாற்றிட்டு கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிற ஒரே இதுனாக்கா பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் வந்து அதை தாக்கி பிடிச்சிட்ருக்கு. இதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்கிற செக்டரின் பேங்க் இது நிஃப்டியில். அதே மாதிரி ஐடி பார்க்கும்போது ஐடி வந்து பெரிய அளவில் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த 39,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போது நல்ல ஹெவி ப்ராஃபிட் புக்கிங். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப கீழே வந்தது அப்படின்னாக்கா 37,000 தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம். தென் வந்துட்டு இது ஸ்மால் கேப். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் லார்ஜ் கேப் எடுத்துட்டாலும் சரி, நிஃப்டி எடுத்தாலும் சரி, அதில் வந்து நிறைய F&O ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால வந்து தில்லாலங்கடித்தனம் நிறைய பண்ணுவாங்க. அப்படி ஒரு 4-5 ஸ்டாக் வச்சு மேலே ஏற்றுறது இறக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அந்த இண்டெக்ஸ் வச்சு வந்து என்னால் வந்து மார்க்கெட்டை வந்து இப்படி தான் இருக்குன்றதால உறுதியாக சொல்ல முடியாது. ஐ ஒன்ட் ரிலே தட். ஸோ பட் எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பக்கு தகுந்த ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா மிட் கேப் இடத்துல ஈவன் ஸ்மால் கேப் இன்னும் நல்லாவே ரிலே பண்ணலாம். ஸோ அது நல்லா நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த 16,550 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது நீ கொஞ்சம் பிரேக் பண்ணக்கூட இதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. ஃபர்தராக இன்னும் இந்த பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னாக்கா 16,200 தான். ஸோ இங்கேருந்து வந்துட்டு இன்னொரு 250 பாயிண்ட் இருக்குது அடுத்த லெவல் சப்போர்ட்டு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது, நெகட்டிவிட்டியும் கிடையாது. அப்படியே வந்து அரைச்ச மாவு அரைச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம சங்கதி அப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து டவ் வந்து ஜஸ்ட் -20 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து -2 பாயிண்ட்டு, நாஸ்டாக் காம்போசிட் வந்து -20 பாயிண்ட், டவ் அண்டு நாஸ்டாக் வந்து -20 பாயிண்ட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவிட்டி ஒன்றும் கிடையாது. பட் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு, டவுவில் பார்க்க முடியுது. அதே மாதிரி S&P 500 பார்த்திங்கனாக்கா அது ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் அது கிட்டத்தட்ட நியர் ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இப்போ அவங்க மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா நியர் ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு பிரேக் பண்ண முடியாமல் ஃபர்தர் ஒரு அதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ஒரு மொமெண்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ மேபி இந்த நியூ இயரில் வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்படி இருக்குன்றது இந்த வாரம் வந்துட்டு நம்ம சாட்டர்டே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த என் பார்வையில் உலக சந்தைகள் வீடியோ நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லையா சாட்டர்டே. அதில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா வாராந்திர ரீதியாகவும் பார்க்கலாம், இந்த மந்தில் டிசம்பர் மந்த் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், இயர்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம முக்கியம் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் போனால் இயர் முடிஞ்சது, பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை, அதே மாதிரி பாசிட்டிவிட்டியும் கிடையாது. அப்படியே வந்து எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் நியூ இயரில் வருதா அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய டைம் கொடுத்து உழைப்பு கொடுத்த ஒரு வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய இந்த 2 கிளிக் வந்து பெரிய அளவில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.